கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 27 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. பிரியாவும் ஐஸ்வர்யாவும் பிளான் பண்ணி மீனாட்சியோட அப்பா அம்மா கிட்ட வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்களும் பதறி போய் வீட்டுக்கு வராங்க. இவங்க வந்திருக்கிற விஷயத்த நேராக தீபா போய் மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. மீனாட்சியும் வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன ஆச்சுமா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு மீனாட்சி கேட்க, இங்கே நடந்த எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி தானே எங்கள் பொண்ணை இங்கே கட்டி கொடுத்தோம். என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்களே சமந்தின்னு அபிராமியை பார்த்து கேட்க, அபிராமி கண்ணெல்லாம் கண்ணீர் நிறைஞ்சு நிற்க, என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? இவ்வளோ நாள் எங்கள் அத்தை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஏதாவது உங்ககிட்ட வந்து குறை சொல்லியிருப்பேனா? இல்லை கண்ணை கசக்கிட்டு தான் வந்து நின்றுப்பேனா? யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உடனே அத்தையை பார்த்து இப்படியா கேட்பீங்க? நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இருங்க, நானே ஃபோன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு கால் பண்ணி, என்னங்க அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரோ ஃபோன் பண்ணி உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அத்தை கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு மீனாட்சியை எடுத்து கொடுக்க, ஆனந்தும் அதே மாதிரி மீனாட்சியோட அப்பா கிட்ட, ஆமாம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீனாட்சியோட அப்பா. இந்த கேப்பில் ரியாவோட தீபா கையால் க்ளோஸ் பண்ணி மைதிலி தீபா 2 பேருமா சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு கையையும் வாயையும் ஒரு துணியால் கட்டி வைக்கிறாங்க. மீனாட்சி அக்காவோட அப்பா அம்மா போகிற வரைக்கும் நீ வெளியிலேயே வரக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும்னு தீபா சொல்ல, இன்னொரு பக்கம் வெளியில், ஆமாம் மீனாட்சி உன் கழுத்தில் இருந்து தாலியை காணவேன்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா அதில் இருந்த கொக்கி கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்துருக்கேன், வேணும்னா கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி தட்டுமான்னு மீனாட்சி கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணா நான் நம்புறேங்கிறாங்க மீனாட்சியோடம்மா. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாட்சி அபிராமிக்காக பேசினதையெல்லாம் நினச்சி அபிராமி மீனாட்சியை போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அத்தை நீங்கள் என்னை விட்டு கொடுக்காதப்போ நான் மட்டும் எப்படி அத்தை உங்களை விட்டு கொடுப்பேன், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்கன்னு மீனாட்சி சொல்ல, மீனாட்சி நீ இந்த வீட்டோட கௌரவத்தையும் என்னோட கௌரவத்தையும் காப்பாற்றிட மீனாட்சி அப்படின்னு சொல்லி அபிராமி கண்ணீர் விட்டுட்ருக்காங்க. அடுத்தது ஆனந்த் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனாட்சி மைதிலி 2 பேரும் அந்த இடத்துக்கு வர, ஆமாம் மைதிலி கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பியா? அதில் இப்போது பவுலர் என்ன தான் பவுலிங் பண்ணாலும் பேட்ஸ்மேன் வேறு லெவலில் ஆடிட்டுருக்காரு. என்ன மைதிலி புரியுதா அப்படின்னு கேட்க, ஓஹோ புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நான் ஊறுகாயா இன்னைக்கு, அமைதியாக இருந்துட வேண்டியதானே மைதிலி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. மீனாட்சி நீ என்ன தானே கிண்டல் பண்ணி சொல்லிட்டுருக்க அப்படின்னு ஆனந்த் வந்து கேட்க, உண்மையை தானே சொன்னேங்கிறாங்க. நீ தான் அன்னைக்கே தாலியை கழட்டி எரிஞ்சிட்டே இல்லை, அப்போ போக வேண்டியதானே, எதுக்காக கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்க, திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய தானே அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், எனக்கு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் வரணும்னு எந்த எண்ணமும் கிடையாது, நான் எங்கள் அத்தைக்காக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரியா இருக்காளே அத்தையை தள்ளி விட்டுருக்கா, முதல்ல அதை என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஆனந்த் நேராக ரியா கிட்ட போய் கேட்குறாங்க. ரியாவும் அழுதுகிட்டே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தீபா என்னை அரைஞ்சிட்டா, அத்தை கீழே விழ போனாங்க, அத்தையை நான் தாங்கி பிடிச்சேன், எங்கள் அத்தையத்தோட நீ யாருன்னு சொல்லி தீபா என்னை அடிச்சிட்டா அப்படின்னு பிளேட்டையே மாற்றி போட்டுடுறாங்க. அந்த தீபாவை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு ஆனந்த் கிளம்பவும், அதெல்லாம் ஒன்று வேணாம், அந்த கார்த்தியை சவாலில் தோக்கடிச்சாலே போதும் அப்படின்னு ரியா சொல்லவும் ஆனந்த் அப்படியே கூலாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ரொம்பவே டயர்டாக கம்பெனிலேருந்து வராங்க. தீபா கை கால் பிடிச்சி விடுறாங்கன்னு சொல்லவும், வேணாங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, தீபா அப்படியே சைலண்ட் ஆகி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. இதை நோட் பண்ண கார்த்தி, ஏங்க என்னாச்சு, எனக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரிங்க உங்களுக்காக நான் எதுவும் பண்ணல, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு தீபா கிளம்பவும் மெதுவாக தீபாவோட கையை பிடிச்சிடறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் தீபாவை இழுத்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஓகேவா போங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, தீபாவும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.